அருமையான சீலன் சொல்லி அவர்கள் இன்னைக்கு நீங்க தூத்துக்குடியில மாநகராட்சி முப்போட்டியில இருக்குல்ல, பேரன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே, இந்த குரல் கேட்கீங்களா? கேட்கல இல்லையா? அந்த குரலுக்கு சொந்தக்காரர் நான் என்று சொன்னால் அந்த குரலை பதிவு செய்தவர் அருமையான சீலன் சொல்லி அவர்கள். அதே போல தூத்துக்குடி மாநகராட்சி முப்போட்டியில தான் ஆனா என்ன பண்ண பண்ணிருக்க வாங்கல கூப்பிட்டு கேட்டீங்களா? அந்த குரல் எல்லாமே நம்ம தான் பண்ணிவிடுறது. அதுக்கு ஒளி பொறிவு எல்லாமே அந்த அருமையான சீலன் சொல்லி அவர்கள் இப்பொழுது அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு, தமிழண்டா சங்கமம் 2வது ஆண்டு நிகழ்ச்சியிலே நானும் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதுபோல இந்த விழாவிற்கு வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அருள் சகோதரிகள், அருள் தந்தையர்கள் மற்றும் நான் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் உயிர் மூச்சு என்ற திரைப்படத்தின் தயாரிப்பாளர், ஒரு தமிழ் விவசாயி என்றே சொல்லலாம், அண்ணன் ஜோதிமணி அவர்கள். அவங்க படத்தில் நானும் இடம்பெற்றிருக்கேன். வர 21ஆம் தேதி ஒரு பாடல் ஷூட்டிங் லட்டு லட்டுன்னு ஒரு திரைப்படத்துக்கு எனது இயக்கத்தில் அந்த பாட்டு 21ஆம் தேதி சென்னையிலேருந்து ஆர்டிஸ்டாக வராங்க. நல்லா அந்த படத்துக்கு அந்த பாட்டு மட்டும் நல்லா இசையமைத்திருக்கேன். அதை 21ஆம் தேதி ஷூட்டிங் பண்ணுறோம். அதுபோக நமது ஜெகஜீவன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், தமிழ் 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 மட்டும்தான் அது தெரியும். தமிழுக்காக உயிரை கொடுப்பவர். அந்த அளவுக்கு எவ்வளவு பிரியமாக பழகி கடந்த ஒரு 12 ஆண்டுகளாக அவர்களை தெரியும். அவங்க ஜெகஜீவன் கடந்த ஒரு 12 ஆண்டுகளாக அவர் எனக்கு பழக்கம் இருந்தாலும் அவர்கிட்ட பழகிற எனக்கு அதாவது பாரம்பரிய உணவுகளை சாப்பிடணும், பாரம்பரிய கலைகளை வளர்க்கணும், தமிழ் பாரம்பரியத்தை ரொம்ப வளர்க்கணும், ரொம்ப பாடுபட்டு கொண்டு இருக்கின்றார். என் வீட்டுக்கு யார் வந்தால் கூட டக்குன்னு அவர்கிட்ட தமிழ் உணவுகளை சாப்பிடுங்க, தமிழ் கலைகளை வளருங்க அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு அந்த ஜெண்டர் விளையாட்டுலாம் பிடிக்காது. பேண்ட் செட்டு நாசிக் விளையாட்டுலாம் பிடிக்காது. ஏன்னா அது அயல்நாட்டு சம்மந்தப்பட்டது. தமிழ் பாரம்பரியம் என்பது அவங்க வாசிக்கிற தமிழ் தாரை தப்பட்டை தான் தமிழ் பாரம்பரிய கலைகள். அதெல்லாம் வளர்க்கணும்னு கடந்த 12 ஆண்டுகளாக ரொம்ப போராடி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் பக்கத்தில் நாங்கள் 2 பேரும் ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? அதான் உணர்வுங்கிறது. அதே மாதிரி நான் அவர் சொன்னார், கண்டிப்பாக நம்ம 2 ஒரே ட்ரெஸ்ஸு போடுறதுனால நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரே ட்ரெஸ் எடுத்தோம். நன்றி. அதே மாதிரி தமிழில் ரொம்ப வளர்க்கணும்னு ரொம்ப அக்கறை கொண்டு உள்ளவர். அதே மாதிரி தமிழ் உணவுகள், அதாவது நானும் ஒரு காலத்தில் பரோட்டா, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிட்டு வந்தான். ஆனால் அவங்க பழகின பாருங்க இப்போ அந்த பரோட்டா சாப்பிட்றது, அந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது விட்டுட்டேன். நீ காலையில் கூட நான் என்ன சாப்பிட்றேன்னு தெரியுமா? 2 கப்பு கம்பங்கூழ் தான் வச்சுருந்தாங்க தமிழ் உணவுக்குறவங்க சாப்பிட்றது. ஏன்னா இப்போ நம்ம சாப்பிட்ற பரோட்டா, அந்த ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் விஷம் தான் சொல்ல போனால். அதனால் தமிழ் உணவுகளை சாப்பிடுங்க, தமிழ் கலைகளை வளருங்க, தமிழ் பாரம்பரியத்தை வளர்க்கணும். ஜெகஜீவன் அவர்கள் மிகுந்த போராட்டத்தில் இந்த 2வது ஆண்டு தமிழண்டா சங்கமத்தை நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு எனது முழு ஒத்துழைப்பு இன்று மட்டும் என்று என்னோட சப்போர்ட் அவர்கள் உண்டு. அதுபோக இந்த தமிழண்டா சங்கமம் சிறப்பாக நடைபெற எனது வாழ்த்துக்களை தேடி எனக்கும் இந்த மேடையில் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சதீஷ் அவர்கள் கேமராமேனாக நடிகர், அவர் அந்த உயிர் மூச்சு படத்தில் அவர் ஒரு காமெடி கேரக்டர் பண்ணியிருக்கார். சதீஷ் அவர்கள் அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த பாட்டு சாதாரண பாட்டுலாம் இல்லை, மன்மதராஜா ரவுடி பேட்டியெல்லாம் தூக்கி கூற போடுற மாதிரி செம்மல் நம்ம சீரம் சுருதி இசையமைக்க அருமையா அற்புதமா அளவெடுக்கிறாங்க. அந்த பாட்டினுடைய ஒரு நிமிடம் முன்னாடி
இந்த பாடலில் வந்து இந்த உயிர் மூச்சு திரைப்படத்துக்காக நம்ம தயாரிப்பாளர் ஜோதிமணி அண்ணன் இருந்தாங்க. இந்த பாட்டுக்கு இசையமைத்து இருப்பது நான் தான். இந்த பாட்டு தான் 21ஆம் தேதி நாங்கள் ஷூட்டிங் வச்சுருக்கோம். சென்னையிலேருந்து எல்லா நடிகர்கள்லாம் வராங்க. எனக்கு அந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய இந்த மேடையில் பேச வாய்ப்பளித்த தமிழ்நாடு சங்கமத்தின் இயக்குனர் ஜெகஜீவன் அவர்களுக்கும் மற்றும் உயிர் மூச்சு படத்தில் எனக்கும் ஒரு பாடலுக்கு இசையமைக்க வாய்ப்பு கொடுத்த ஜோதிமணி தமிழ் விவசாயிகளுக்கும் வருகை தந்திருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து தமிழை காப்போம், தமிழை வளர்ப்போம், வாழ்க வளமுடன். நன்றி. அதாவது இசையமைப்பாளர் சீரன் அவர்கள் ஒரு 6 திரைப்படங்கள் இசையமைச்சிருக்காங்க. அதே போல தூத்துக்குடியில் வந்து இன்னைக்கு நியூஸ் பேப்பர், அதாவது டீ கடைக்கெல்லாம் போய் பாருங்க, எல்லா டீ கடையிலையும் வடை வந்து நியூஸ் பேப்பர்ல கொடுத்தாங்க. அப்போ நம்மளுடைய வேகத்தின் காரணமாக அதே போல என்னுடைய நண்பர் அருந்ததி அரசி அவர்கள் இருக்காப்புல, அவர் வந்து கருப்பு மயில் ஒரு குறுப்படத்தில் இருக்காப்புல, அதில் நான் தான் நடிச்சிருந்தேன். அதை வந்து தூத்துக்குடி கலெக்டர், அப்போடைய கலெக்டர் வந்து நம்ம டாக்டர் செந்தில்ராஜ் இருந்தாங்க. அவங்க முன்னிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வெளியிடப்பட்டு மாவட்டம் முழுவதும் தடை செய்யப்பட்டது. யாராவது எந்த உணவுப் பொருட்களுமே கருப்பு மை கொண்ட அந்த நியூஸ் பேப்பர்ல மடிக்கக்கூடாது, உணவு வழங்கக்கூடாது. அதாவது அது வந்து காரியம், அந்த கருப்பு மைங்கிறது காரியம். அது வந்து நம்ம அருந்துச்சுன்னா ஒரு புற்றுநோய்கள் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக கூறி மாவட்டம் முழுவதும் தடை செய்யப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல நான் என்ன செய்யறேன்னா டெய்லி 100 பேருக்கு, அதாவது பச்சை மிளகா 2 எடுத்து கம்மங்கூழ் குடிச்சு பாரு, பச்சை மிளகா 2 எடுத்து கம்மங்கூழ் குடிச்சு பாரு, கோட வெயில் கொழுத்து வெயில் குழு குழு நீருக்கும் பாரு, பச்சை மிளகா 2 எடுத்து கம்மங்கூழ் குடிச்சு பாரு, நெஞ்சு வலி வராது, பக்கவாதம் வராது, வெது குதிப்பு வராது, சக்கரை நோய் வராது, பச்சை மிளகா 2 எடுத்து கம்மங்கூழ் குடிச்சு பாரு. ஆமா, அதாவது தமிழர்களுடைய உணவுகளை சாப்பிட சாப்பிட நோய் இல்லாமல் வாழலாம். நம்ம தாத்தா பாட்டி பூட்டை எல்லாரும் 100 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். எப்படி வாழ்ந்தது தெரியுமா? இப்படிதான். அதனாலதான் தமிழர் உணவுகளை கையிலிடுங்கள், தமிழர் உணவை சாப்பிடுங்க, தமிழராக வாழுங்க, நாம் வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்பதை இந்த அரங்கத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது அதாவது 1998 மறக்க முடியாது. அப்பவே சொன்ன ஐயா பெனடிக்ட், அந்த பெனடிக்ட் ஐயா யாரும் இல்லை, ஆள் உயர மனிதர். அப்பெல்லாம் அவங்க வந்து புல்லட்ல டப்பட்டு வருவாங்க. நாங்களாம் கல்லூரி மாணவர், விஓசி காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். நான் எந்தவித ஸ்ட்ரைக்கு ஈடுபட மாட்டேன். நேரம் அங்கே ஐயாவுக்கு தான் வந்துருவோம். ஐயாவோட வழிகாட்டுக்கு பேர் என்னுடைய முதல் புத்தகம், முதல் குழந்தை அப்பொழுதுதான் பெற்றெடுத்தது. அது மறக்க முடியாது. அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் மாலிக் பெரசோன் அவர்களை அழைத்து என்னுடைய முதல் நூல் வெளியிட்டோம் என்பதை இந்த அவையில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இவ்வளவு ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன், பேசுமாறு. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இயேசுவின் திருவிதிய சபையின் உயர் தலைவர் பேரருட் சகோதரர் விக்டர்தாஸ் அவர்களே, இப்பள்ளியினுடைய தாளாளரும் இல்ல தலைவருமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய அருட்சகோதரர் ஆரோக்கியம் பீட்டர் ஐயா அவர்களே, பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அருட்சகோதரர் மரிய ஜோசப் அவர்களே, ஆசிரியர் நண்பர்களே, இவ்விழாவை சிறப்பு செய்ய வந்திருக்கின்ற இசை கலைஞர்களே, இம்மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, எம் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த தமிழன் தான் என்று சொல்லும் போதே நம்மளுடைய இந்த தமிழர்களாகிய நமக்கு
ஒரு உயிர் துடிப்பு வேண்டும். அதனால தான் இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னாவே நான் தமிழன் தான். மற்ற யாரும் தமிழ் ஆங்கிலத்திலாம் சொன்னீங்கன்னா இந்த வார்த்தைக்குரிய மதிப்பு இருக்குது. ஆனால் தமிழ் மொழியில் நாம் இத்தகைய வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது தமிழர்களாகிய நமக்கு வீரமும் நம்முடைய கலாச்சார பண்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு உண்டாக்க வேண்டும். அப்பதான் நம்ம இந்த விழா கொண்டாடுவதனுடைய உள்தன்மை நமக்கு விளங்கும். இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா எத்தனையோ கலாச்சாரங்கள் சீரழிந்து இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தமிழ் பண்பாடுகளையும் தமிழ் கலாச்சாரங்களையும் மீண்டுமாக நாங்கள் புதுப்பித்து மீண்டும் அதே உணர்வோடு வாழ வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த இயக்கம்தான் தமிழன்தான் இயக்கம். இந்த இயக்கத்தை சிறப்பான வழிநடத்தி வருகின்ற திருவாளர் ஜெகன் அவர்களோடு சேர்ந்த அத்தனை நல்லமுள்ளங்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஏனென்றால் உங்களுடைய பணி மிக மகத்தான பணி. நீங்கள் எடுத்திருக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாடுகளையும் மீண்டுமாக உருக்கொடுத்து அதன்படியாக இந்த மக்களை வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய 2வது ஆண்டு விழா சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதை நினைத்து பெருமைப்படுகின்றேன். அதிகமாக எங்களுடைய பிள்ளை ஜெகன் அவர்கள் இந்த நிலையில் இந்த மக்களுக்காக தன்னை முழு நேர அர்ப்பணிப்போடு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கின்றார்கள் என்று நினைக்கும் பொழுது இன்னுமாக நாங்கள் பெருமைப்படுகின்றோம். இந்த தமிழர்கள் என்பது உண்மையிலேயே மற்ற எல்லா நாடுகளையும் விட நீங்கள் சற்று ஆழமாக சிந்தித்தீர்களானால் இதனுடைய உள்தன்மை நமக்கு தெளிவாக வேண்டும். காரணம் என்னவென்றால் தமிழர்கள் பிறரை நேசிக்கக்கூடியவர்கள், பிறருக்கு அன்பு செய்யக்கூடியவர்கள், பிறர் தன்னிடம் இல்லாமல் இருந்தாலும் தன் வீட்டில் இருக்கின்ற உணவை பிறரோடு பகிர்ந்து கொண்டு வாழக்கூடிய பண்பாளர்கள் என்பதைத்தான் இந்த தமிழர்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இத்தகைய பண்பு நிலைகளோடு நாம் தொடர்ந்து நாம் செயல்பட வேண்டும். நம்முடைய கலாச்சாரங்களை நாம் விட்டு கொடுக்காமல் தமிழன் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் உச்சரிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு வீரம் பிறக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். நாம் அனைவரும் இந்த தமிழன் சொல்லும் பொழுதே நம்முடைய கைகளை எடுத்து நம்முடைய வலது தோளில் தட்டி நான் தமிழன் என்ற ஒரு உணர்வோடு ஒரு ஆழமான உணர்வோடு தட்டும் பொழுது நம்முடைய உள்ள உண்மையிலேயே மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். தமிழன் என்ற உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் என்ற ஒரு உந்துதல் நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் எழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் ஏனென்றால் நேரங்கள் கடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய கலைகளை எல்லாம் தொடங்கி வைப்பதற்கு நம்முடைய பேரருட் சகோதரர் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். எனவே நாம் மீண்டுமாக நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாடுகளையும் நம்மை உள்வாங்கி நாம் வாழ்வோம் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு இந்த பொங்கல் பெருவிழாவை நாம் கொண்டாடுவோம். அதற்காக நம்முடைய உறுதிப்பாட்டை எடுத்துக்கொண்டு நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் இறைவன் தாமே நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மை தொடர்ந்து வழிநடத்த எல்லாம் உள்ள இறைவன் நமக்கெல்லாம் அருள்பாலிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த வாய்ப்புக்கு நன்றி